பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய வார்த்தை தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 21 வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 32 verses 21 through. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு என்கிற ஆற்றின் துறவை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றையும் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். வசனம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறாங்க, வார்த்தை கேட்க ஆவலாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஆரம்பத்தில் தெய்வீக பிரசன்னம் இவர்களை நிரப்பட்டும், தெய்வீக ஆறுதல் இவர்களை நிரப்பட்டும், தெய்வீக கிருபை இவர்களை நிரப்பட்டும், தெய்வீக ஆளுகை இவர்களை நிரப்பட்டும், தெய்வீக ஆலோசனை வெளிப்படட்டும். கரத்தில் தருகிறேன். விடுதலையை கொடுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் விடுதலையை கொடுங்க. சிந்தையில், இருதயத்தில் சோர்வு இருக்குமானால் கர்த்தர் ஒரு விடுதலை அனுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமா என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாசித்த பகுதி ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இதற்கு முன்பதாக நீங்கள் தியானித்திருக்கலாம், பல இடங்களில் வேதத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு சில காரியத்தை அதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். 29 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தையை பாருங்கள், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இருக்கிற ஸ்தலத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவர் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டுவதில்லை என்று சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று அன்றைய ஆபிரகாமோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினார். தம்முடைய சீசர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து பரமேறி சென்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். He will bless you from out of Zion. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வாக்கு பண்ணினவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்தில் பல இடங்களில் பார்த்தால் தேவன் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிறவர் தேவன், ஆசீர்வதிக்கிறவர். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரும் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறார். எங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், இருக்கிற பகுதியில் உங்களை ஆசீர்வதிப்பார், இருக்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், அங்கே ஆசீர்வதிப்பார். ஏன் நான் இந்த பகுதியில் இருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களோ, அந்த ஸ்தலம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தலம். நான் இந்த ஸ்தலத்தை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நாமத்தை பிரசாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம்.
அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தலத்தில் வருகிறார், ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஸ்தலத்தில் பெனியேல் என்று பெயரிட்டார். இந்த ஸ்தலத்தில் யாக்கோபு தேவனுடைய பிரசன்னத்தை உயர்த்தினார். தேவன் அங்கே பிரசன்னமாய் அங்கே ஆசீர்வதித்தார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வதிப்பார் என்கிற தலைப்பின் கீழோடு கூட பேசுகிறேன். எங்கே? where he will bless us. ஆண்டவர் நல்லவர். தேவன் ஆசீர்வதிக்கிற ஸ்தலத்துக்கு வாங்க. யாக்கோபு குறித்து நமக்கு தெரியும். ஈசாக்குடைய பையன் ஏசா யாக்கோபு. ஏசா வேட்டைக்காரன், யாக்கோபு வனசஞ்சாரி. யாக்கோபு கூடாரவாசி, மன்னிக்கும். ஏசா வனசஞ்சாரி. அப்போ கூடாரவாசின்னு சொன்ன ஒரு செல்லப்பிள்ளையை வளர்க்கப்பட்டவர். ஒரு காலகட்டத்தில் தகப்பன் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று தன் அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை சேஷ்ட புத்தத்தை இவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த ஆசீர்வாதம் தன்னுடைய தாயை ஏமாற்ற நான் சொல்லிக் கொடுத்தது நிமித்தமாய் அவர் துணிகரமாக அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறார். அன்றிருந்து ஏற்கனவே சேஷ்ட புத்திரத்தை அவர் வாங்கிட்டார். யாக்கோபு என்றால் எத்தனை என்ற அர்த்தம். ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சண்டை நடந்துருமோ, ஏசா யாக்கோபுக்குள்ள பிரச்சனை வந்துருமோ என்று எண்ணத்தக்க வேண்டிய சில குழப்பம் ஏற்பட்டதனால் இதுவரைக்கும் வீட்டில் அடங்கியிருந்த அந்த யாக்கோபை இப்பொழுது அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போகும்போது பெத்தேல் என்கிற ஒரு ஸ்தலத்தில் போனார். லூஸ் அது பெத்தேலாய் மாறினது. அங்கே தேவன் தரிசனமானார். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். போய் லாபான் அந்த மாமா வீட்டில் போய் இங்கே திருமணம் பண்ண 20 வருடங்கள் கழித்து திரும்பி வருகிறார். வந்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு ஸ்தலம் பெனியேல். அந்த ஸ்தலத்தில் தேவதூதன் போராடுகிறார். அப்போ அவர்கிட்ட போய் கெஞ்சினா, என்ன நீ அண்ணா ஆசீர்வதிக்கணும், இல்லை நான் போக விடுவதில்லை, அவன் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்று சொல்லி கேட்டபோது, இல்லை நான் ஆசீர்வதித்தால் ஒழியமை விடுவதில்லை, ஆசீர்வாதத்துக்காக அவரை பற்றி கொள்ளுங்கள், நான் ஆசீர்வதித்தால் ஒழியமை விடுவது இல்லை. சில நேரத்தில் பணமும் பொருளும் அது ஆசீர்வாதம் அல்ல, அதை குறித்தல்ல, அதெல்லாம் பொருளாதார காரியங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருமா? அப்போ இதெல்லாம் எப்படி ஆசீர்வாதமா மாறும்? இவர் பாருங்க, பொருள் ஆசீர்வாதங்கள்லாம் குறித்து பேசல. யாக்கோபு 20 வருடங்கள் தன்னுடைய மாமா வீட்டில் இருந்தார். பொருளாதார ஆசீர்வாதம் பயங்கரமா இருந்துச்சு. மந்தை பெருகினது, குடும்பம் பெருகினது. 2 பரிவாங்களோட வந்தார். வெறுமையா சென்றவர், கோலும் கையுமாக கடந்து சென்றவர். ஆனா இங்கே வரும்போது ஆசீர்வாதம் இருந்தது. தன் தகப்பன் ஆசீர்வதிச்சார். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினவர், சேஷ்டபுத்திரத்தை வைத்து ஏமாத்தி அண்ணன்டா வாங்கினவர் எல்லாம் இருக்குதுங்க. ஆனா இருந்த போதிலும் போய் போராடுறார் பாருங்க. என்னை ஆசீர்வதிக்கணும், நம்ம விடுவதில்லை, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் ஆசீர்வாதம், மனிதனுடைய ஆசீர்வாதம் அது நிரந்தரமானதல்ல. We need God's blessing. We need God's blessing. You need God's blessing. உங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் தேவை, தேவரின் ஆசீர்வாதம் தேவை. ஒருவருக்கு தேவனுடைய ஆசீர்வாதமாகிய தயவு இருக்குமானால், ஒருவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமாகிய கிருபை இருக்குமானால், ஒருவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமாகிய அன்பு இருக்குமானால் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக உயரும். We need God's blessing. ஆண்டவர் எலியாட்ட சொல்றார், போப்பா கேரித்தாற்றில் போய் ஒளித்து கொண்டிருந்த, அங்கே ஒளித்துக்கொள், அங்கே உன்னை உருவாக்குகிற ஸ்தலம். மோசே எழுந்து இந்த மலைக்கு வா, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். யோசுவா ஆசீர்வதிப்பு கூடத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே தேவ சமுத்து மேலே இயேசுவை பிதாவாகிய தேவன்கிட்ட பேச போகும்போது யோசுவா கீழே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை பெறணும், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறணும். ஆண்டவர் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்று அன்னைக்கு ஆசிரியர்கள் அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேவன் நல்லவர். எங்கே ஆசீர்வதிப்பார்? எங்கே ஆசீர்வதிப்பார்? யாக்கோபு இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். வசனம் 24 வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமலும் அவனோட போராடி பின்பு தனித்திருந்தான். தன் 2 பரிவாரங்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு, எல்லா வேலைகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, குடும்பங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிந்தி தனித்திருந்தான். எங்கேயா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? பிந்தி தனித்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எங்கேயா ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார்? தனித்திருக்கும் போது ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். மோசே தேவ சமூகத்தில் தனித்திருந்தார், ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். யோசுவா தனித்திருந்தார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். தாவீது ஆண்டவரோடு கூட தனித்திருந்தார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார்.
தனித்திருக்கும் போது ஆசீர்வாதம் உண்டுங்க. தனித்திருக்கும் போது பலன் உண்டு. தேவ சமூகம். we need God's presence. we need God's presence. யோனா பாருங்க, ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்ன தர்சீசுக்கு ஓடுறாரு. வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். ஒருவேளை தேவ சமூகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவ சமூகம் இல்லாமல் ஓடுகிற ஓட்டம் எப்படி போய் முடியும்? பிந்தி தனித்திருந்தான். எவ்வளோ பயங்கரமான படி பாருங்க. 11 பிள்ளைகள், வேலைக்காரிகள், மறுமனையாட்டிகள், 2 மனைவிகள், மெய்ப்பர்கள், மந்தைகள், பெரிய இரு பரிவாரத்தோட வராரு. எல்லாவற்றையும் பெரிய பிஸி இருக்குங்க, டென்ஷன் இருக்கும். ஏன்னா அந்நிய பகுதியில் கூட்டம் வந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி இந்த பகுதியில் எல்லாம் வந்திருப்பார், கொஞ்சம் தெரியும். நம்ம மற்ற யாருக்கும் தெரியாது. புதிய இடம், எல்லாரையும் சமாளிக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தேவனோடு கூட தனித்திருந்தார். வேலை அலுவலாக இருக்குதா, கொஞ்சம் விட்டுட்டு தேவனோடு தனித்திருங்க. சில பிஸியான ஒர்க் இருக்குதா, கொஞ்சம் விட்டுட்டு தனித்திருங்க. ஆண்டவர் நல்லவர். அவருக்காக செய்வதை காட்டிலும் அவரோடு கூட இருந்து செய்வது நல்லது. நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். பல சொல்லுவோம்ல, நான் ஆண்டவர் இயேசுக்காக பண்ணுறேன். கண்டிப்பாக இயேசுக்காக பண்ணணும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும், கர்த்தருக்காக செய்யணும். ஆனால் அதோடு முக்கியம், கர்த்தரோடு கூட செய்யணும். ஹல்லேலூயா. கடந்த நாளில் என்னுடைய மனைவியுடைய சகோதரி ஊழியத்துக்காக சென்றிருந்தோம். அங்கே சண்டே சர்வீஸில் பிரசங்கம் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி ஜோம் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அந்த டைமில் ஒரு வாக்கியத்தை என்னுடைய மனைவி சொன்னாங்க. பிரசங்கம் செய்யாததை பிரசன்னம் செய்யும். அந்த வார்த்தை மிகவும் எனக்கு தொடுதலாக இருந்தது. பயங்கரமான உற்சாகத்தை கொடுத்தது. மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. உடனே என்னுடைய வேதாகமத்தில் எழுதி கொண்டேன். ஆங்கிலத்திலும் தமிழில் எழுதி கொண்டேன். Presence of God will do what preaching can't do. பிரசங்கம் செய்ய முடியாத பிரசன்னம் செய்ய எனக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செஞ்சார். பேசுவது முக்கியமல்ல, பிரசன்னம் முக்கியம். தேவனோடு கூட பிந்தி தனித்திருந்தான். நல்ல ஒரு வாய்ப்பு அன்னைக்கு யாக்கோபு கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கலாம்? யாக்கோப்புல எத்தனை போல் இருக்கிறீங்களா? ஏசா வெறுத்தன், யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்கிறார். தனித்திருக்கும் போது விடுதலை உண்டு. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது நீங்கள் கவனிக்க முடியும். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். யாரை குறித்து திரும்ப போடப்பட்டிருக்கிறது? இது மோசேயை குறித்து போடப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தரோடு கூட இருந்தான். அவனுடைய முகம் பிரகாசமானது. ஜனங்கள் அவர் பார்க்க வரும்போது அவர் முகத்தை பார்க்க முடியல. அவ்வளவு பிரசன்னம், பயங்கரமான பிரசன்னம். முகம் பிரகாசமாக இருந்தது. முகத்தை பார்க்க முடியல, முக்காடிட்டு கொள்வார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு இருந்தார். அது சொல்ல முடிய எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் உட்கார்கிறோமோ, கர்த்தரோடு கூட யாரெல்லாம் இருக்கிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். அவருடைய எதிர்காலம் பிரகாசமாகும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடனே சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு மேலே போனார். பிதாவோடு கூட தனித்திருக்கும்படி. இயேசுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒரு வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. தனித்திருக்கும் போது பிரகாசம் உண்டாகுங்க. தனித்திருந்தார். இயேசு பாருங்க, ஆண்டவர் பாருங்க, சிருஷ்டிகர் 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஒரு பகுதியில் போடப்பட்டிருக்கிறது, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து பூரித்தார். எல்லாவற்றிலையும் உருவாக்கினார், ஓய்ந்திருந்து பூரித்தார். நாம் தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து பூரிக்கிறது, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட தன் சீசல் வந்து கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டதில் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண மட்டும்தான் கேட்டாங்க. வந்து கேட்குறாங்க, இயேசுவே, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க.
ஏன் தெரியுமா? அற்புதம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல, பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல, பிசாசு துரத்தை கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. அவங்கள்ட்ட இயேசுகிட்ட பார்த்தது அவங்க என்ன தெரியுமா? எப்போ ஜெபம் பண்ணுவார், ராம்பொழுதும் ஜெபம் பண்ணுவார், பிதாவோட தனித்திருப்பார், சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணுவார், வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணுவார், கெட்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார், மலையிலிருந்து ஜெபம் பண்ணார், 40 நாள் ஊழியம் தொடங்கும் முன்னாடி ஜெபம் பண்ணார். எப்பொழுதும் இயேசுவிடத்தில் ஜெப ஜீவியத்தை பார்த்தாங்க. தனித்திருக்கிற அனுபவம், தனித்திருக்கிற அனுபவம். இயேசு தம்முடைய சீசலை தெரிந்து கொள்ளும் போது வசனம் இருக்கிறது, அவளை பிரசங்கிக்கவும் விடுதலை பண்ணவும் கட்டுண்ட விடுதலையாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படிக்கு. நாம் செய்கிற காரியம் ஓகே தான், செய்யணும், கர்த்தருக்காக மிக மிக முக்கியமாய் அவரோடு கூட இருக்க அவர் சீசராக தெரிந்து கொண்டார். பேதுரு யாக்கோபை எங்கே ஆசீர்வதித்தார் தெரியுமா? பிந்தி தனித்து இருந்தான். தன் பிள்ளைகளோடு கூட விளையாட நேரம் வேணும், தன் மனைவியோடு கூட சந்தோஷமாக இருக்க நேரம் வேணும். ஆனால் அந்த நேரத்தில் அலுவல் நேரத்தில் கூட தனித்திருந்தான். ஸ்தலம் பெனியேலாய் மாறினது, பெனியேலாய் மாறினது. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக எந்த ஸ்தலத்தில் அவர் ஆசீர்வதிப்பார்? வசனம் 25, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபு தொடை சந்து சுலுக்கிற்று. இரண்டாவதாக தொடப்படுகிற இடத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது, பாட வரும்போது, பிரசங்கிக்க வரும்போது, யாரெல்லாம் ஆண்டவர் தொடுகிறாரோ அவர் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் தொடப்பட வேண்டும், வார்த்தையினால், அவருடைய பிரசனத்தினால் தொடப்பட வேண்டும். ஏசையா உதடை தொட்டார். அவர் நான் பாவி, நான் அசுத்த, உதடலில் இருந்து மனுஷன் என்று சொல்றார். அந்த கேருபீன்கள் பறந்து வந்து அந்த நெருப்பு தழலை கொண்டு வந்து அவருடைய உதட்டை தொட்ட போது அக்கிரம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. தொடுகிறவர். குஷ்ரோகி இயேசுடத்தில் வந்து கேட்கிறார். இயேசு மலை பிரசங்கத்தை முடிச்சு கீழே வரும்போது ஒரு குஷ்ரோகி ஓடி வந்து உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறார். அதுக்கு சொல்றார், என்னை சித்தமுடி நீ சுத்தமாக்கு, தொட்டு சுகமாக்கு, என்னை தொடும் என்று கேட்கிறார். ஆண்டவர் யார் தெரியுமா? தொட்டு சுகமாக்குறவர், தொடுகிறவர். மோசையை தொட்டார், யோசுவாவை தொட்டார், மோசையை தொட்டார், யாக்கோபை தொட்டார். அவர் தொடுகிறவர். மிக முக்கியமாய் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், உடைக்கப்படுகிற இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது தனித்திருக்கிற இடத்தில், இரண்டாவது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்தி தான் ஆகணும். நம்ம உயர்த்த முடியாது. தன்னை தாழ்த்துகிற உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான். தேவ சமூகம் நம்மை தாழ்த்தக்கூடிய ஒரு ஸ்தலம். அங்கே அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் உருவாக்கப்பட்டோம் அப்படி முக்கியமில்லை. தேவன் உருவாக்கினது உடைக்கப்பட முடியாது என்பதல்ல, உடைக்கப்பட முடியாதற்காக தேவன் உருவாக்கினார் என்பதை காட்டிலும், என்னை அவ்வளவாய் ஆண்டவர் உடைத்தபடி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உடைக்கிறார். அன்றைக்கு அங்கே யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கிச்சு, யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கிச்சு. அவருக்கு அப்படியே மெதுவாக நடக்கிறார், நடக்க முடியாமல் நடக்கிறார். அங்கே அவரை தொட்டார். வசனம் 31, அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயம் ஆயிற்று, அவன் தொடை சுளுக்கினால் நொண்டி நொண்டி நடந்தான். ஆண்டவன் நல்லவர். யாக்கோபு பாருங்க, நொண்டி நொண்டி நடக்க முடியாமல் நடக்கிறான். உடைக்கப்படுகிற ஸ்தலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடையை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்களின் ஆசீர்வாதத்திற்காக இன்னும் அதிகமாய் புதிய பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய், மகிமையின் பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய் உருவாக்குவதற்காக சில நேரங்கள் உடைக்கப்படலாம். ஐயோ, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். தம்முடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோமே. தீமைகள் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யாக்கோபு கோலும் கையுமாக, யாக்கோபை குறித்து பார்க்கிறோம், எங்கெல்லாம் போற கோலும் கையுமாக கடந்து வந்தார். நடக்கிற வரைக்கும் கோலுக்கு பயன் இல்லை, நடக்க முடியாமல் இருக்கும்போது கோலுக்கு பயன் உண்டானது. அப்போதான் கோலுக்கும் மதிப்பு. இது வரைக்கும் கோல் இருந்தது, அதனுடைய அர்த்தம் கோல்
மிக முக்கியமாக கோல் யூஸ் பண்ணுவாங்க. அதில் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். சில முக்கியமான இடங்கள், சில முக்கியமான துறவுகள், சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதிகாரம், கர்த்தருடைய வசனம் உடைக்கப்பட நேரம் நம்முடைய கர்த்தருடைய வசனமை உருவாக்குகிறது. அவன் நொண்டி நொண்டி நடக்க முடியல. அந்த கோல் இன்றைக்கு பயன்பட்டது. தேவ சமூகம் உடைக்கப்படும் போது நம்ம உருவாக்கப்படுது தெரியுமா? கர்த்தருடைய வசனம் நம்மை உருவாக்கும். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார். எப்படி தெரியுமா? அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையினால் உருவாக்கினார். இந்த வார்த்தையை நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நெருப்புலை முளைத்தால் வெயில்ல காயாது. நெருப்புல முளைக்கிறது மாதிரி இந்த வசனம் உருவாக்குது ஸ்ட்ராங்கா. இரண்டாவது, உடைக்கப்படுகிற இடத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது 26 வசனம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், என்னை ஆசீர்வதித்தல் விடுவதில்லை என்பார். கேட்கிற தூதன், நான் போகட்டும்பா, என்னை விட்டுரு. அவர் சொல்றார், என்னை ஆசீர்வதித்தல் விடுவதில்லை. ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்குது. தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம், மாமனார் வீட்டில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. ஆனால் இது எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. நீர் என்னை ஆசீர்வாதத்தால் விடுவதில்லை என்று சொல்றார். ஒன்று தெரியுமா? ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் யாக்கோபு வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். போராடுங்க, அவர்கிட்ட போராடி கேளுங்க. நம்முடைய ஆத்துமா அவரோடு கூட போராட்டும். ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை கனம் பண்ணும், என்னை பலப்படுத்தும், எனக்கு செய்ய வேண்டியதை செய்யும். அவரை பற்றி கொள்ளுங்கள். உன் அநீதி உள்ள நியாயாதிபதிட்டு போய் அம்மா போய் கேட்குறாங்க. வேதத்தில் சொல்றார் ஆண்டவர் இயேசு ஓமையாக, அது அநீதி உள்ள நியாயாதிபதிட்டு போய் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணும்போது அவனே செய்கிறானா? நீதி உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார். அவர்கிட்ட போய் கேட்டா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், அவர் தருகிற கர்த்தர். போராடுங்க, போராடுங்க, விடாப்பிடியாய் விடாமுயற்சிகள், தேடுங்கள், தட்டுங்கள், ஆஸ்க் கேளுங்கள். அப்படி என்றால் ஆஸ்க் கேளுங்கள், சீக் தேடுங்கள், நாக் தி டோர் தட்டி கொண்டுருங்க. எது வரைக்கும் தட்டணும்? திறக்கிற வரைக்கும் தட்டணும். எது வரைக்கும் கேட்கணும்? கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் கேட்கணும். எது வரைக்கும் தேடணும்? கண்டடைகிற வரைக்கும் தேட வேண்டும். விடாமுயற்சியின் ஜெபம். போராடுங்க. ஷாபாஹந்தியா, அவர் தருவார், ஆசீர்வதிப்பார். நான்காவதாக, உடனே 27 வசனம், அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். உன் பெயர் என்னப்பான்னு கேட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். சர்வத்தையும் உருவாக்கினவர், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர், அவருக்கு தெரியும். ஆனால் கேட்கிற உன் பெயர் என்ன? உண்மையை ஒத்துக்கொள்ளணும். யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், சிறு பூச்சி, ஒன்றுக்கு உதவாதவன், ஏமாற்றுக்காரன். அடுத்த வசனம், அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாய் என்றான். உண்மையை ஒத்துக்கொள்கிற அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிப்பு இருக்குதா? ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். தன்னை ஒத்துக்கொண்டு அர்ப்பணித்தார். எலியா சொல்றார், என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொன்னார். உண்மையை ஒத்துக்கொண்ட இடத்தில் அவர் ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, அந்த ஸ்தலத்தில் அங்கே யாக்கோபை ஆசீர்வதித்தார். எங்கே ஆசீர்வதிப்பார்? பின்பு தனித்திருந்தான். அவரோடு கூட தனித்திருக்கிற ஸ்தலத்தில் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, உடைக்கப்படுகிற இடத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் அவர் நம்மை தொடுகிற இடத்தில் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நாம் அவரோடு கூட விடாமுயற்சியை போராடுகிற ஸ்தலத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக, உண்மையை ஒத்துக்கொண்டால், அர்ப்பணிப்பு இருந்தால், ஆண்டவரே, இந்த முறையும் பாவம் செஞ்சேன், உமக்கும் பரத்துக்குறமாய் நான் பாவம் செஞ்சேன், இனிமேல் உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, எனக்கு மன்னியும். ஆண்டவர் யார் தெரியுமா? மாற்றுகிறவர். பெயர் மாற்றம் மட்டுமல்ல, வாழ்க்கை மாற்றம். இஸ்ரவேல் சரித்திரம் உருவானது, இஸ்ரவேல் தேசம் உருவானது, இஸ்ரவேல் கோத்திரங்கள் உருவானது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் உருவானது காரணம் அந்த யாக்கோபு. அந்த யாக்கோபு உடனே இந்த ஸ்தலத்துக்கு பெயரிடுறார். நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி இந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். சூரியன் உதயம் ஆயிற்று. அநேக காரியத்தில் கர்த்தர் உதயத்தை தர இருக்கிறார். பெனியேலை போன்ற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துக்கு நான் வர விரும்புகிறேன். பெனியேலை போல அனுபவம் எனக்கு தாங்கப்பா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பெனியேலின் அனுபவம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பெனியேலை போல உயிர் தப்பி பிழைக்கிற ஸ்தலமாய், மோடு கூட தனித்திறந்து
விடாமுயற்சியாய் ஜெபிக்க தொடப்படுகிற ஸ்தலத்தில், உருவாக்கப்படுகிற ஸ்தலத்தில், ஆண்டவரை உண்மை ஒத்துக்கொள்கிற அர்ப்பணிப்பிற ஸ்தலத்தில் இவர்களை ஆசீர்வதியும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லத்திலும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God be with you.